இப்போ இதில் வந்து என்ன நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் வந்து பேராசை எப்படி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாமே சோஷியல் மீடியாவை தான் வந்து இனிஷியலாக வந்து தே யூஸ் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் டு டூ தி அட்வர்டைஸ்மெண்ட். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, உங்களுக்கு வந்து வில் கிவ் யூ ட்ரைனிங் ஆன் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஒன்றே ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்க அது வந்து செபியால் ஆத்தரைஸ் பண்ண ஆப்பில் மட்டும்தான் பண்ணணும் ட்ரேடிங். பையிங் செல்லிங் தி ஷேர்ஸ். செபிங்கிறது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியாங்கிறது, இவங்க தான் ஆத்தரைஸ்டு பாடி இங்கே பிஎஸ்சி என்எஸ்சிக்கு வந்து பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், அது இம்பர்சினேட்டிங் ஒரு லெஜிட் ஆப் மாதிரியே இருக்கும். அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து டெலிகிராம் குரூப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்களை இன்க்ளூட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே அந்த சைபர் கிரிமினலோட ஆளுங்க. தே டாக் ஒன்லி அபவுட் பாசிட்டிவ். நான் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்தது, இதுக்கு 2 லட்ச ரூபா வந்தது, 3 லட்ச ரூபா வந்தது அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி நீங்கள் வந்து when you start investing அப்படின்னாக்க அதில் நம்பர்லாம் காட்டும், இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் மாதிரியே காட்டும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 40,000 ரூபா வந்து கெயின், 50,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு. அது எல்லாமே இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ், நாட் அ ரியல் வேல்யூ. ஒரு ஃபோர்ஜ்டு நம்பர்ஸ் உங்களை ஏமாத்துறது. நீங்கள் பணத்தை எடுக்க போனீங்கன்னா எடுக்க விடாது அந்த ஆப். நீங்கள் வந்து உங்களை மோர் அண்ட் மோர் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு லெவல் அட்லீஸ்ட் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது ஒரு 5 லட்ச ரூபா அக்குமுலேட் பண்ணணும், 10 லேக் அக்குமுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் போய் எடுக்க போனாலும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க விக்டிம் வந்து தே ஃபால் ப்ரே டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். ஸோ 2 வகை தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏமாத்துறது. அதர் மெஜாரிட்டி வந்து கிரிப்டோ கரன்சி. இன்றைக்கி கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. $100,000 ஜஸ்ட் $1,000 இருந்தது. அது எப்படி கண்ட்ரோல் ஆகுது? இங்கே வந்து இட் இஸ் நாட் லீகல், இட் இஸ் இல்லீகல். ஓகே, இது யார் யூஸ் பண்ணுவான்னா மெஜாரிட்டிலி சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஃபார் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டிக்கு. அவன் வந்து சைபர் கிரிமினலுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த டார்க் வெப்னு இப்போ மார்னிங் வந்து பேசுனது. டார்க் வெப்பில் ஒரு பொருளை வாங்கிட்டு எகைன் வந்து அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் கரன்சிஸில் வந்து இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிஸில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். அதில் ஒரு ஆசையை இது பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், $1,000 ஆரம்பிச்சது வந்து $100,000 போயிருச்சு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேங்க்கில் நீங்கள் ஏதோ ஒரு பணத்தை வந்து ஒரு எஃப்டியில் போடுறீங்க, இல்லை பேங்க்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா, அதில் ஏதாவது இஷ்யூனா நீங்கள் வந்து தெர் இஸ் அ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஆர்பிஐ இருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே ரெகுலேட்டர். அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க என்னென்ன செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கு யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எங்கே கண்ட்ரோல் ஆகுது, எங்கே மைனிங் சென்டர்ஸ் இருக்குது, யாருக்குமே தெரியாது. மெஜாரிட்டி ஆஃப் தி மைனிங் சென்டர் 75% அவுட் சைடு இந்தியா. எல்லாமே யூஎஸ், யூரோப், சைனாவில் இருக்குது. எப்போ வந்து ரேட் அதிகமாகும், எப்போ கம்மியாகும், எப்படி கண்ட்ரோல் ஆகும், யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே தான் வந்து அந்த பேராசையினால் நிறைய பேர் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இழக்கிறாங்க. ரைட்டா? இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.